அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். அமைதியாகவே அமர்ந்திருப்போம். ஆழ்ந்த அமைதி தொடரட்டும். உடலாலும் உள்ளத்தாலும் எதுவும் செய்யாமல், உடலும் அசையாது, உள்ளமும் அசையாது இருப்பு நிலையில் இருக்கின்றோம். உடலையே பாருங்க. உடல் இருப்பு நிலையில் அசையாது நிலை பெற்றிருப்பதை பாருங்க. உங்க உடலையே பாருங்க. அப்படியே மனசை பாருங்க. மனமும் அசைவின்றி நிலைத்து இருப்பதை பாருங்கள். அசையாத மனம் நிலைத்த மனம் வெறும் மனம். ஒன்றுமே இல்லாத காலி மனம், சுத்த மனம். இதுவே சிவமாகும். சிவம் என்பது நிர்ச்சலனம். சிவம் என்பது ஏகம். சிவம் என்பது பூரணம், முழுமை. ஒன்று அசையுமானால் அது சிறுமை, அசைவு இல்லையானால் அது முழுமை. சக்தி என்பது அசைவு, டைனமிக் என்று சொல்லுகிறோம். அது சிறுமை. சிறுமையில் மிக பெரியது பிரபஞ்சம். மிக பெரியது பிரபஞ்சம் என்றாலும் அது அசைந்து கொண்டிருப்பதனால் அது பின்னம், சிறுமை. ஆனால் சுத்தவெளி என்பதோ அசைவற்றது, எல்லையற்றது. ஆகவே அதை முழுமை, பூரணம், ஏகம், சிவம். மனம் அசையுமானால் சிறுமை, அசையாது நிலைக்குமானால் சிவம், பெருமை. அசையாம நிக்கட்டும். அப்படியே நிலைத்து நிற்கட்டும். நிலை நீடிக்கட்டும். இந்நிலையே இல்லாத நிலை. எது இல்லை என்றால் எல்லைக்கு உட்பட்ட பொருள் நிலை. பின்ன நிலை, அற்ற நிலை. எல்லைக்கு உட்பட்ட அசைவோடு கூடிய காட்சியாக இருக்கக்கூடிய
பொருள் நிலை, அற்ற நிலை, இந்த இல்லாத நிலை. பொருள் நிலை அற்றது. எல்லை இல்லாத காரணத்தினாலும் பொருள்நிலை இல்லாத காரணத்தினாலும் பொருளுக்கு சிக்காத காரணத்தினாலும் இதை இல்லை என்று சொல்கிறோம். புலனை எல்லையாக கொண்டு இயங்கக்கூடிய மனதிற்கு இல்லை என்றும், புலனறிவுக்கு அப்பால் சென்று அறிவையும் கடந்து யாதொரு சிந்தனையுமின்றி அறிவு அசைவற்று இருக்கின்ற போது எதை இல்லை என்று சொன்னோமோ அங்கு ஏற்படுவது ஆனந்தம். சிவத்தின் உள்ளார்ந்த தன்மை ஆனந்தம். ஆழ்ந்த அமைதி, சிந்தை அடங்கி சும்மா இருக்கின்ற நிலை. சிந்தை அடக்கமாகி சும்மா இருக்கின்ற அங்கு அறிவு அசைவற்று இருக்கின்ற போது பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. பொருள் இல்லை, ஆனால் சிவத்தினுடைய தன்மை, அதைத்தான் ஆனந்தம் என்று சொல்லுகிறோம். நோ காட் பட் காட்லினஸ். இறைவன் என்று ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் இல்லை. மாறாக இறை தன்மை, ஆனந்தம் என்ற தன்மை, இதைத்தான் சிவானந்தம் என்று சொன்னார்கள். சிவம் என்பது சிவன் அல்ல, சிவம் என்பது ஆனந்தம். இறைவன் என்று ஒரு நபர் இல்லை, ஆனால் இறை தன்மை இருக்கிறது. நோ காட் பட் காட்லினஸ். மனம் அசையாது நிலை பெற்று ஆழ்ந்த அமைதியில் நிலைக்கட்டும், நீடிக்கட்டும். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி. ஒன்றுமில்லா ஒன்று. சிவம். இந்த எல்லையற்ற பரிபூரண பேரானந்த நிர்குண பிரம்மம், அதனுடைய மிக இயல்பான ஒரு தன்மை, தன்னையே சூழ்ந்து அழுத்தக்கூடிய தன்மை.
அந்த அழுத்தும் தன்மையினாலே அந்த அழுத்தம் மிகுதிப்படுகின்ற போது உள்ளார்த்தமாக அடங்கியிருந்த அறிவு ஆற்றல் எழுச்சி பெற்ற போது விண்ணெனும் தற்சுழல் விரைவு, சீரான தற்சுழல் விரைவு, அந்த சீரான விரைவுதான் அந்த இயக்கத்தினுடைய அறிவுத்தன்மை. அறிவும் ஆற்றலும் சிவநிலையின் உள்ளார்ந்த தன்மை. அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தன்மை வெளிப்பட்ட போது இயக்கமாகவும் இயக்கத்திலே ஒழுங்கமைப்பாகவும் அறிவும் ஆற்றலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் சுழற்சியிலும் ஒரு ஒழுங்கு அமைப்பு இருப்பதை காணலாம். ஆகையினால்தான் அந்த விண்துகளெல்லாம் கூடி கோள்களாக மாறிய பிறகு ஒவ்வொரு கோளும் சீரான சுழல் வேகத்திலே சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமது சூரிய குடும்பத்தை பாருங்க, அப்படியே பாருங்க. மையத்தில் சூரியன் 25 நாட்களுக்கு ஒரு சுற்று, சீரான சுற்று. ஒரு நிமிடம் கூட வேகமாகவோ வேக குறைவாகவோ சுழல்வதில்லை, சீரான சுழற்சி. அந்த சூரியனை மையமாக கொண்டு சுழன்று வரக்கூடிய ஒவ்வொரு கோள்களும் சீரான சுழல் வேகம் 365 நாட்களுக்கு ஒரு சுற்று என்று பூமி சுற்றுகிறது என்று சொன்னால் அந்த சுழற்சியில் சிறிதும் மாற்றம் இல்லை. தன்னைத்தானே பூமி 24 மணி நேரம் சுற்றுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு நிமிடம் காலதாமதம் இல்லை. அதே போல தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அந்த இடைவெளி கூடவோ குறைவதோ இல்லை. ஆக ஒவ்வொரு கோளுடைய தூரமும் அதை தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட காலமும் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொண்ட காலத்திலும் சிறிது கூட காலதாமதம் இல்லாது சீரான இயக்கத்தை அணுவிலும் சரி அண்டத்திலும் சரி சிறிய சுழற்சி பார்க்கிறோம். ஒவ்வொரு விதையிலுமிருந்து வெளிப்படுகின்ற செடிகள், கொடிகள், மரங்கள் அது எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளுதோ அதே சீரான கால வெளிப்பாடு அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விதையிலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் இயற்கையில இருக்குது, அதே ஆயுட்காலம் வாழ்கிறது. ஆக சுத்த வெளியிலிருந்து வெளிப்பட்டிருக்கின்ற அணு முதல் அண்டம் ஈராக உள்ள அனைத்து தோற்றங்களிலும் ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த மனிதனுடன் ஒவ்வொரு உணர்விலும் அறிவாற்றல் வெளிப்படுவதை பார்க்கலாம். அப்போ தெய்வம் என்பது தெய்வம் அல்ல, தெய்வத்தன்மை. இயக்கம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை. சூரியன் ஒரு வெளிப்பாடு, அதிலிருந்து வரக்கூடிய தன்மை வெப்பமும் வெளிச்சமும். அதுதான் இறைத்தன்மை. சூரியனில் இறைத்தன்மை என்பது வெளிச்சமாகவும் வெப்பமாகவும். அப்படியே பாருங்க, சூரியனை எவ்வளவு வெளிச்சம், எவ்வளவு வெப்பம். இது சூரியனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்ன, சூரியனாக வெளிப்பட்டிருப்பதும், அதாவது சூரியனுடைய இயக்கமும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சீரான வெளிப்பாடும் அந்த சுத்த வெளியிலே உள்ளார்த்தமாக இருந்த தன்மை. சுத்த வெளியை சுத்த வெளியாக பார்க்கின்ற போது ஒன்றும் இல்லை.
ஆனால் அதிலிருந்து வெளிப்பட்ட சூரியனிலிருந்து வரக்கூடியது வெப்பமோ வெளிச்சம். இதுதான் இறைத்தன்மை. ஒரு மலரை எடுத்துக்கொண்டிருந்தால், இப்போ ஒரு ரோஸ் மலரை நினைச்சு பாருங்க. அது மலர்ந்தது, விரிந்தது, வாசனையை பரப்புகிறது. மொட்டு விரிந்த நிலையில், மலர்ந்த நிலையில் வாசனை பரவுகிறது. அந்த வாசனை அந்த ரோஸினுடைய இறைத்தன்மை. ரோஸ் என்பது இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடு. ஒரு நாகப்பாம்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய விஷம் இறைவனின் வெளிப்பாடு, இறைத்தன்மை. இப்படி இயற்கையில நீங்கள் எதை பார்த்தாலும் ஒவ்வொரு தோற்றத்தில் இருந்தும் வரக்கூடிய வெளிப்பாடு இறைத்தன்மை. இங்கு இறைவன் என்று இல்லை, மாறாக இறைத்தன்மையை பார்க்கிறோம். இயற்கையினுடைய தோற்றங்களில் என்னென்ன தன்மைகள் வெளிப்படுகிறதோ அத்தனையும் இறைத்தன்மை. மனிதனிடம் அதே இறைத்தன்மை வெளிப்படுமானால் அதை அன்பு என்று சொல்லுகிறோம். மனிதனிடம் இறைத்தன்மை அன்பாக வெளிப்படுகிறது. இறைத்தன்மை மனிதனிடம் முழுமையாக வெளிப்படுகிறது. இறைவனுடைய முழுமையான தன்மை அன்பு. அப்போ எந்த ஒரு தோற்றத்தை பார்த்தாலும் அந்த தோற்றத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள், அதைத்தான் இறைத்தன்மை. இறைவன் என்று ஒரு தனிநபர் இல்லை. நாம் கேட்பதை கொடுப்பதற்கோ, நாம் தவறு செய்தால் தண்டிப்பதற்கோ அப்படி ஒரு நபர் இல்லை. மாறாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக, வெளிப்பாடாக, தன்மையாக வருவது இறைத்தன்மை. ஒரு நெல்மணியை தரையிலே போடுகிறோம், 3 மாதங்களில் அது பல நெல் மணிகளை திருப்பி தருகிறது என்று சொன்னா அது இறைத்தன்மை. இங்கு நாம் விதைத்தது ஒரு விதை, அது கொடுத்ததோ பல விதை, அது இறைத்தன்மை. ஒவ்வொரு செயலிலும் பன்மடங்காக விளைவாக வந்து கொண்டிருப்பது இறைத்தன்மை. இறைவனை அல்லது இறைத்தன்மையை நாம் அனுபவமாக ஒவ்வொரு செயலிலும் கண்டுகொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலிலும் விளைவாக வருவது இறைத்தன்மை. ஆகவே இறையை நாம் ஒவ்வொரு க்ஷணமும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமும், காணுகின்ற ஒவ்வொரு பொருளிடமும் அதிலிருந்து வெளிப்படுகின்ற தன்மையாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டோமேயானால் நாம் அனைவரும் இறைவனை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இறை உணர்வு என்பது ஏதோ ஒன்று அல்ல. இறைத்தன்மை என்பது, இறை உணர்வு என்பது மூலத்தில் அசைவற்றும், மூலத்தில் எல்லையற்றும் ஏகமாக இருப்பது இயற்கையினுடைய யதார்த்த நிலை, இறைத்தன்மையினுடைய யதார்த்த நிலை, இறைத்தன்மையினுடைய முழுமை நிலை. அதே முழுமை அசைந்த போது, பின்னமாக வெளிப்பட்ட போது, ஒவ்வொன்றிலும் அந்த பொருளுக்கு ஒப்ப தன்மாத்திரைகளாக வெளிப்பட்டு கொண்டிருப்பது இறைத்தன்மை. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த அறிவு இறைத்தன்மை. உணர்கின்றவனும் உணரப்படுகின்ற பொருளும் ஒவ்வொரு உணர்வும் இறைத்தன்மை. இந்த கோணத்தோடு பார்த்தலையானால் இந்த இயற்கை அனைத்தும், இயற்கை என்பது இறை, தெய்வம். தெய்வம் மட்டுமே இருக்கிறது,
வேறு எதுவுமே இல்லை. இங்கு தெய்வமாக நாம் பார்ப்பது எல்லாமே அனைத்து தோற்றங்களும் தெய்வ தோற்றம். ஒவ்வொரு தோற்றத்திலிருந்தும் வெளிப்படுவது தெய்வத்தன்மை. தோற்றமும் அதனுடைய குணமும் இறை. இந்த உணர்வோடு இந்த முழு இயற்கையும் பாருங்க. மூல நிலையாகிய சுத்த வெளியை பாருங்க, எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சுத்த வெளியிலே எல்லைக்கு உட்பட்ட பிரபஞ்சத்தை பாருங்க. மிகப்பெரிய கோள வடிவிலே கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய பிரபஞ்சத்தை பாருங்க. அந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழித்துக் கொண்டிருக்கிற சுத்த வெளியை பாருங்க. இந்த சூழ்ந்து அழுத்த ஆற்றல் என்பதை பார்க்கும் போது அந்த சுத்தவெளி என்பது பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்துகிறது என்று பார்க்கும் போது அதை ஒரு அரவணைப்பாக எடுத்துக்கொண்டு பாருங்க. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மையாகவும், ஆனால் பிரபஞ்சத்தையே அரவணைத்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் போது அங்கு ஒரு மானசீகமான அன்பு ரீதியான ஒரு இயல்பு, அதைத்தான் தத்துவம் என்று சொல்லுகிறோம். இங்கு என்ன உண்மை? அரவணைத்துக் கொண்டு சிவம் சுத்தவெளி பிரபஞ்சம் எனும் சக்தியை அரவணைத்துக் கொண்டு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அரவணைப்பது போல அன்பின் மிகுதியால் அன்போடு தன் மனைவியை அணைக்கின்ற போது அந்த அரவணைப்பு, ஒரு தாய் தன் குழந்தையை மார்பிலே இட்டு அன்போடு அரவணைத்துக் கொண்டிருப்பது போல, ஒரு கோழி தன் 2 இறகுகளிலும் கோழி குஞ்சுகளை அரவணைத்துக் கொண்டு பருந்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அன்பின் மிகுதியால் அரவணைப்பது போல சிவம் எனும் சுத்தவெளி பேரியக்க களம் எனும் பிரபஞ்சத்தை, அந்த பிரபஞ்சத்திற்குள்ளாக இருக்கிற கோள்கள் தடுமாறி செல்லாது, ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளாது, மிக இயல்பாக இயங்குவதற்கு கொடுக்கின்ற ஒரு அரவணைப்பு தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். கொஞ்சம் அப்படியே அத பாவனையோடு பாருங்க. சுத்தவெளி பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்துகின்ற அந்த அரவணைப்பு, அவுட் ஆஃப் லவ். திஸ் இஸ் லவ். சிவா மீன்ஸ் லவ். ஏனென்றால் சிவம் அன்போடு அரவணைக்கிறது. அது ஏன் அன்பு என்று சொல்ல வேண்டும்? எந்த கோள்களும் ஒன்றே ஒன்று மோதாது, இடம் பெயராது, தடுமாற்றம் அடையாது, அதனதன் இயக்கம் சீராக இயங்குவதற்கு ஒரு இயல்பான தூண்டுகோலாக அந்த அரவணைப்பு இருக்கின்றபடியால் சிவம் என்பது அன்பு. அன்பே சிவம். ஏன் சிவத்தை அன்பு என்றார்கள்? சிவம் என்ற சுத்தவெளி பிரபஞ்சத்தை சூழ்ந்து அரவணைத்து பாதுகாத்து, அந்த அரவணைப்பு பிரபஞ்சத்திற்குள்ளாக ஊடுருவி ஒவ்வொரு கோள்களையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வைத்து மோதாது பார்த்து கொள்ளவும், அதே சூழ்ந்தழுத்து ஆற்றலும் அரவணைப்பு ஒவ்வொரு கோளையும் அரவணைத்துக் கொண்டு, ஒவ்வொரு பொருளையும் அரவணைத்துக் கொண்டு, ஒவ்வொரு ஜீவனையும் அரவணைத்துக் கொண்டு, என்னையும் அரவணைத்துக் கொண்டு, உங்களையும் அரவணைத்துக் கொண்டு, நம்மை ஒரு இயல்போக்கு நீதியிலே அழைத்து செல்வதை பாருங்கள். ஒரே சூழ்ந்தழுத்து ஆற்றல் பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அரவணைப்பு பிரபஞ்சத்திற்குள்ளாக ஊடுருவி அணுவையும் அரவணைத்து, அவனின்றி அணுவும் அசையாது, அணுவை அரவணைத்து அணுவை ஒரே சீராக இயங்க வைத்து,
என்னை அரவணைத்து என்னை வழிநடத்தி செல்கிற அந்த இறை தன்மையை நினைவு கூறுங்கள். நாம் தவறு செய்கின்ற போது அதே அரவணைப்பு நமக்கு துன்பத்தை கொடுத்து, நாம் செல்லுகின்ற பாதை தவறு என்று நமக்கு பாடமாக அனுபவமாக எடுத்து சொல்லி தடுத்து ஆட்கொண்டு இருக்கின்ற இறைத்தன்மையை எண்ணி பாருங்கள். நாம் தவறு செய்கின்ற போது இது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு துன்பம் என்ற விளைவை காட்டி தடுத்து ஆட்கொண்டு சரியான பாதையில் திருப்பி விடுகின்ற அரவணைப்பை எண்ணி பாருங்கள். குழந்தை தவறு செய்கின்ற போது தாய் அடித்து அதை நெறிப்படுத்துவதை எண்ணி பாருங்கள். அன்பே சிவம். சிவம் ஏன் அன்பு? சிவனிலையில் ஒன்றுமில்லை என்றோமே, அனைத்தும் அதனுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டினுடைய இயக்கம் சீராக அமைவதற்கு எது வெளிப்பட்டதோ அதுவே அதை அணைத்து கொண்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன். சிவமே சக்தி ஆயிற்று, சக்தியே பொருளாயிற்று, சக்தியே ஜீவனும் ஆயிற்று, சக்தியே உணர்வாயிற்று, சக்தியே மனமும் ஆயிற்று. சிவமே சக்தி ஆயிற்று. ஆகவே சிவமே எல்லாமாகி, சிவமே அனைத்தையும் காத்து, சிவமே அரவணைத்து, சிவமே வழிகாட்டி, சிவமே அதை சிவமும் ஆக்கி, சிவம் அனைத்துமாகி அனைத்தையும் இயக்கி அனைத்தையும் காத்து அனைத்தையும் உணர வைத்து அனைத்தும் நானே என்கிற உணர்த்தை சிவம் பெற்று, இதுதான் பிரம்ம ஞானம். சிவமே நானாகி என்னுள் மனமாகி என் மனம் பக்குவமாகி சிவமாகி, அப்படியே எண்ணி பாருங்க. இப்ப என்ன இருக்கு என்ன இல்லை? எது தொண்டுபட்டு போச்சு, எது தனியாக இருக்கு? யார் யாரை தண்டிப்பது? எந்த மனிதன் எந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வது? எதை வேண்டுவது, எதை வேண்டாம் என்பது, எதை விரும்புவது, எதை வெறுப்பது? சுத்த வெளியை நினைச்சு பார்க்கிறோம். அதிலிருந்து வந்திருக்கிற வெளிப்பட்டிருக்கிற பஞ்சபூதங்கள், அண்ட சராசரங்கள், ஜீவ இனங்கள், மனிதன், மனிதனுடைய மனம், மனதனுடைய அலை பாய்ச்சல், அதே மனம் நிலைக்கின்ற போது சிவமாக எல்லாவற்றையும் சேர்த்து பாருங்க, ஒன்று சேர பாருங்க. ஒன்றே பலவாகி அநேகமாகி, ஒன்றே அநேகமாகி பலப்பலவாகி, பலப்பலவாக இருக்கிற மனம் ஒன்றி 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 ஒன்றாகி, ஒன்றான மனம் இலதாகி, a state of nothingness. Shiva. Shiva means a state of nothingness. ஒன்றுமில்லை, எல்லாம் ஒன்றான பிறகு ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வருகின்ற போது ஆனந்தம் பொங்குது பார். ஆனந்தம் பொங்குது அங்கே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. சிந்தை இல்லை, அறிவு அசைவற்று இருக்கின்ற போது, அறிவு அசையாத போது ஒன்றும் இல்லை, ஆனால் பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. மனவிரிவோடு பல கோணங்களில் இந்த முழுமையை, எல்லையற்ற சிவத்தையும் எல்லைக்கு உட்பட்ட இயக்க நிலையாக இருக்கிற பிரபஞ்சத்தையும் அதற்குள்ளாக இருக்கிற கோள்களையும் பூமியையும், பூமியிலே நீர்ப்பரப்பு, நிலப்பரப்பு, ஜீவன்களுடைய நடமாட்டம், மனித மனம் எல்லாவற்றையும் ஒரு சேர எண்ணி எண்ணி பாருங்க. இந்த முழு விரிந்த பார்வையிலே எது இல்லை, எது இருக்கிறது? தோன்றுவதெல்லாம் மறைவதென்றால் மறைந்திருப்பதெல்லாம் தோன்றுவதென்றோ? மனம் நல்ல விரிந்து பார்க்கட்டும். எதை வேணுமானாலும் பாருங்க, அதனுடைய இயக்கத்தை பாருங்க, அது என்ன வெளிப்படுகிறதுன்னு பாருங்க. மலரில் வாசனை வெளிப்படுகிறது. மலரில் எங்கே வாசனை இருக்கிறது? வாசனை என்பது பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு. யார் உணர்கின்றார்? என்னிடம் உள்ள உணர்வு. எதை உணர்கின்றது? மலரில் இருக்கிற உணர்வு. உணர்வால் உணர்வால் உணர்வை உணர்ந்து, அறிவால் அறிவை அறிந்து, உணர்பவனும் உணரப்படும் பொருளும் உணர்வும் ஒன்றானால் எது இருக்கிறது, எது இல்லை? பதில் இல்லை. No answer. This answerless question only exists. This answerless question is God or godliness. மனம் வாக்கினால் தட்டாமல் நிற்பது எது? அதுவே தெய்வம். மனதிற்கு தட்டுமானால் you are getting the answer. மனம் என்பது கேள்வி, அது தட்டுமானால் பதில். மனம் வாக்கினால் தட்டாமல் no answer, no questions. மனம் வாக்கினால் தட்டாமல் நின்றது தெய்வம். கேட்க வேண்டும் என்கிற கேட்பவனும் கேள்வியும், பதிலை யாரிடம் எதிர்பார்க்கிறோமோ அவனும் ஒன்று. கேட்பவனும் பதில் அளிப்பவனும் ஒன்றாகிவிட்டால் கேள்வியும் பதிலும் ஒன்றாகிவிடும். கேள்வியும் நீயே, பதிலும் நீயே. கேட்பவனும் கேட்கப்படுபவனும்
ஒன்றாகும் போது கேட்டல் என்பதே அர்த்தமற்றதாகி விடுகிறது. So no demands, no prayer is needed. ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்கு பிரார்த்தனை அவசியமில்லை என்றாகிவிட்டது. வேண்டுதல் அவசியமில்லை என்றாகிவிட்டது. மாறாக வாழ்விற்கு பிரார்த்தனையாகவே அமைய வேண்டும். நீயேதான் பிரார்த்தனை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் பிரார்த்தனையோடு கூடியது. இந்த நிலை ஏறிவிட்டால் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பிரார்த்தனையாகும். பிரார்த்தனை என்பது கேட்பதல்ல. பிரார்த்தனை என்பது வேண்டுவதல் அல்ல. பிரார்த்தனை என்பது ஒரு புதிய கலாச்சாரம், நிபந்தனையற்ற, குறிக்கோளற்ற, மிக இயல்பான சகஜ வாழ்வு. எடுத்துக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு இயல்பாக சகஜமாக வாழ்கிற வாழ்வு, அறிவுபூர்வமான வாழ்வு பிரார்த்தனையாகும். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த ஒரு 30-35 நிமிடம் நமக்குள்ளாகவே ஒரு சில காட்சிகளை கண்டோம். ஒரு புதிய அணுகுமுறை எடுத்துக்கொண்டோம். இந்த அணுகுமுறை ஏன் வேண்டும் அப்படின்னா, பொதுவாகவே ஆன்மீக பயிற்சி என்பது எதற்கு, ஆன்மீக சிந்தனை எதற்கு என்று சொன்னால், மனித வள மேம்பாட்டிற்கு. மனிதனுடைய வளம், அதாவது மனம் வளமடைய வேண்டும். மனிதன் ஜீவயன வெளிப்பாட்டிலே ஒரு உச்சநிலை வெளிப்பாடு. The peak of evolution is human body and human mind. சாம்ஜி மகரிஷி சொல்லுவாங்க, பிரபஞ்ச வெளிப்பாட்டில், உயிரின வெளிப்பாட்டில் மனிதன் ஒரு உச்சநிலை வெளிப்பாடு. ஔவையார் சொல்றாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானுடம், மனித பிறப்பு இன்னும் உச்சநிலை அடைய வேண்டும் அறிவு நிலையில். உடல் அளவில் மனித உடல் உச்சநிலை வெளிப்பாடு, மனித மனம் உச்சநிலை வெளிப்பாடு. ஆனால் மனிதனிடம், மனதினிடம் உச்சநிலை வெளிப்பாடாக வர வேண்டியது அறிவு, அறிவினுடைய முழுமை. அப்போ அதை நோக்கி மனிதனுடைய சிந்தனை வருவதற்காகத்தான் ஆன்மீக சிந்தனை. ஞானிகள் எல்லாம் நிறைய அரிய நூல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஔவையார், வள்ளுவர், எத்தனையோ சித்தர்கள், இயேசு மகான், புத்தன், ஆதிசங்கரர், எத்தனையோ வேதங்கள், உபனிஷத்துக்கள், அத்தனையும் மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது. நாம் அதை அறிவு வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதை ஒரு பொழுதுபோக்கிற்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போ நீங்க ஒரு சிந்தனை வேணும். என்ன சிந்தனை? நான் துன்பமற்று இருக்க வேண்டும். நமக்கு என்னங்க வேணும்? துன்பம் இல்லாம இருக்கணும் தானே. நமக்கு துன்பம் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த மனசு துன்பம் இல்லாம இருக்கணும் மட்டும் நினைக்கல, அடுத்தபடியாக ஒண்ணு நினைக்குது. என்ன நினைக்குது? இன்பமா இருக்கணும் நினைக்குதா இல்லையா? ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு மனிதனும் இன்பமாக இருக்க வேண்டும், இன்பத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிறது. எப்படி நீங்க எல்லாம் இன்பமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாமா? இன்பம் வேண்டியதானே? சரி. அப்ப இந்த இன்பத்தை பெருக்குவதற்கு மனம் எதை நாடும் என்றால்,
இதுவரைக்கும் எதன் மூலமாக இன்பத்தை பெற்றதோ, மனதனுடைய அனுபவம் என்னவோ அதுல நாடும். நல்ல ஒரு இசையை கேட்டிருக்குது, இன்பமா இருக்குது, ஆகவே இசையை கேட்க வேண்டும் என்று மனம் நாடும். இப்படி புலன்கள் மூலமாக இதுவரைக்கும் மனம் பல இன்பங்களை அனுபவிச்சிருக்கு. ஆகவே மீண்டும் மீண்டும் இன்பத்தை எதன் மூலமாக நாடுவோம்? புலன்கள் மூலமாகத்தான் நாட முடியும். நமக்கு தெரிந்தது, நம்மிடம் இருப்பது 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் மூலமாக கண்டு, கேட்டு, ருசித்து, ஸ்பரிசித்து, நுகர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான இன்பத்தை பெற முடியுமோ, இன்பத்தை பெருக்க முடியுமோ, அதற்காக முயலுவோம், செய்வோம், பெறுவோம். ஆனா இதுல என்ன ஒரு தவறு நடக்குதுன்னா, இன்பத்தை பெற வேண்டுமானால் உயிரை செலவு பண்ண வேண்டியிருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு இசையை கேட்கிறோம்னு சொன்னா ஏதோ கேட்பதல்ல, அதை கேட்பதற்கு உடல் உள்ள மின்சக்தியை செலவு பண்றோம். மின்சக்தியை செலவு பண்ணாம என்ன செய்ய முடியாது? இசையை கேட்க முடியாது. ஒரு சுவையான உணவை அருந்துகிறோம் என்று சொன்னா உடல் இருக்கிற மின்சக்தி என்ற ஜீவகாந்த சக்தியை செலவு பண்ணி அனுபவிக்கிறோம். அப்ப இன்பத்தை பெருக்க பெருக்க எது அதிகமா செலவாகுது? சக்தி. சக்தி அதிகமா செலவானா விளைவு துன்பம். அப்ப நல்ல பாருங்க, இன்பத்தை பெருக்கினால் விளைவு என்ன? இன்பம் கிடைக்குது, பை ப்ராடக்ட், பட் அல்டிமேட் துன்பம். அப்ப ஏன் இன்பத்தை பெருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல வாங்க, இயற்கையில நமக்கு சில துன்பங்கள் உண்டு. பசி, தாகம் இல்லையா? சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும், தக்க வயதுல திருமணம் செய்து கொள்ளணும், குளிர், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் உடலுக்கு ஏற்படக்கூடிய மிக இயல்பான துன்பங்கள். இந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம இயல்பாக சில பொருளை நாடி இருக்கிறோம், மனித உறவுகளை நாடி இருக்கிறோம். அந்த பொருள் தொடர்பும் மனித உறவும் நமக்கு என்ன கொடுத்தது? பசியை போக்கணும்னு நினைக்கும் போது உணவு உட்கொள்றோம். அந்த உணவுல என்ன இருக்குது? ருசி இருக்குதா இல்லையா? ருசி. தக்க வயது திருமணம் செய்து கொள்ளணும், திருமணம் செய்து கொள்கிறோம் ஒரு துன்பத்தை கழிப்பதற்கு. அந்த வயது, பருவ வயது வந்ததும் உடலில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவதற்காக ஆண் பெண் நட்பு அவசியம். அந்த நட்பை வைத்துக் கொள்ளும் போது ஒரு இன்பம் கிடைக்குது. இப்படி உடல் துன்பத்தை போக்குவதற்காக நாம் பெறுகின்ற தொடர்பும் உறவும் நமக்கு எதை கொடுக்குது? ஒரு இன்பத்தை கொடுக்குது. ஆக அந்த செயல் இன்பமாக இருக்கின்ற காரணத்தினால இதன் மூலமாகவே இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று கருதி நாம் என்ன செய்யறோம்? அதிலேயே அதிகமா நாடுறோம். அது என்ன ஆயிருது? விளைவு துன்பமாய் போயிடுது. இப்போ அமிர்தம் அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு சொல்றோம். எந்த அமிர்தத்தை அமிர்தம் என்று சொல்லுறோமோ அதுவே தானே நஞ்சு. அப்ப எதை இன்பம் என்று சொல்லுகிறோமோ அதுவே துன்பம். ஜஸ்ட் 2 sides of a coin. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரே செயலுக்கு 2 விளைவு, இன்பமாகவும் இருக்கு, துன்பமாகவும் இருக்கு. ஒரே செயல், உணவு அருந்துறோம், ஒரே செயல். அளவுக்கு உட்பட்டா இன்பம், அளவு மீறிட்டா துன்பம் தானே. ஒரே செயல். ஆனாலும் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாலும், சாமிஜி 5 வகை செயல்களில் அளவு மாதிரி சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனா யாராவது அளவுக்கு உட்பட்டு இருக்கிறோமான்னு சொல்லுங்க. நான் இல்லை, நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, இருக்க முடியாது. ஏன்? மனம் எதை நாடுது? இன்பத்தை நாடுது. அதனுடைய இயல்பு. இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டா, கையிலையும் பணம் இருக்கு, நம்ம பெட்ரூமை ஏசி ஆக்குவோமா மாட்டோமா? ஆக்குன்னு செய்வோம். தப்பு என்ன இருக்கு? வெயில் காலத்துல ஏசி போட்டு படுத்தா நல்லா இருக்குது. மெத்தையை கண்டுபிடிச்சிட்டான், பாயில படுப்போமா? மெத்தை நல்லா தான் இருக்கு. அப்போ மனிதனுடைய விஞ்ஞான அறிவு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உயர்த்தி லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்றோம், உன்னதமான வாழ்க்கை தரத்துக்கு வந்துட்டோம். அது இன்பமா இருக்கு. அப்ப இயல்பு, மனிதனுடைய மனம் இன்பத்தை நாடுவதும் இன்பத்தை பெருக்குவதும் இயல்பு. ஆனால் அந்த இயல்புடைய முடிவு என்ன? துன்பம். அப்ப என்ன செய்ய? ஒன்றும் புரியல. இந்த மனம் இன்பத்தை தான் நாடுது, பெருக்குது, ஆனா அல்டிமேட் விளைவு துன்பம். இது துன்பம்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். துன்பப்படுறோம். ஒன்றும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பாறை அல்லது ஒரு கல் இருக்கு, எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கல் அப்படியே தான் இருக்கும். எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த கல் அழியுதா?
அப்படியே இருக்குது. ஒரு பாறையை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த பாறை அப்படியே இருக்கு, அழியவே இல்லை. ஒண்ணு. மனிதனை தவிர மற்ற ஜீவன்களை பார்த்தீங்கன்னா அதற்கு இயற்கை கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் முழுவதும் அது வாழ்ந்துதான் மடியுது. அதுக்கு இயற்கையினுடைய சீற்றம் வராம, தண்ணீர் பஞ்சம் வராம இயற்கை அப்படியே இருக்குமானா காட்டில் வளரக்கூடிய அனைத்து விலங்கினங்களும், எந்த விலங்கினத்துக்கும் நோய் வருவதில்லை. காட்டில் இயற்கையோடு இயந்து வாழுது பாருங்க, நோய் வருவதில்லை. அதுக்கு கொடுக்கப்பட்ட முழு ஆயுட்காலம் வாழ்ந்து தானா மடியுது. ஆனால் மனிதன் மட்டும் பாருங்க முழு ஆயுட்காலம் வாழ்றதில்லை. 120 ஆண்டுகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முழு ஆயுட்காலம், ஆனா வாழ்றதில்லை. 3 நிலையை பாருங்க. ஒரு கல்லு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, மரணமே இல்லை, அப்படியே இருக்குது. மனிதனை தவிர மற்ற விலங்கினங்கள் அதற்கு இயற்கையில் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் முழுவதும் வாழுது. மனிதன் முழு ஆயுட்காலம் வாழலை. இதுல கல்லு உயர்ந்ததா, விலங்கினம் உயர்ந்ததா, மனிதன் உயர்ந்தவனா? கல்லு தானே. ஏன்னா வாழ்ந்துட்டே இருக்குதே. அப்படி சொல்லலாமா? முடியாது. சரி, மனிதனை விட மிருகம் உயர்ந்ததா, ஆயுட்காலம் முழுவதும் வாழுதே? அதுவும் சொல்ல முடியாது. மனிதன் தான் அரிது. அப்ப மனிதனிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அறிவில உயர்ந்தவன், எல்லாம் அறியக்கூடிய தன்மை உள்ளவன், ஆயுட்காலம் முழுவதும் வாழ முடியலன்னா என்ன தவறு? அவன் இன்பத்தை பெருக்க முயல்கிறான். விலங்கின இன்பத்தை பெருக்க முயலாது. பசித்தா சாப்பிடும், பசிக்கலைன்னா சாப்பிடாது. இனவர்த்தி செய்யணும்னு எண்ணம் வந்தா செய்யும், மற்ற நேரங்களில் செய்யாது. அதுவும் பெண் நாயோ பெண் மிருகமோ கரு விட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு எந்த ஆண் நாயோ அது கூட போய் சேராது. மனுஷனை பாருங்க. அப்போ மனிதனுடைய வாழக்கூடிய நிலையில ஒரு தவறு இருக்கு. ஆனா உண்மையில அது தவறு அல்ல. தவறு இருக்குன்னு சொல்றோம். இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று என்பது அது ஒரு விளைவு துன்பத்தை தருகிறது, ஆகவே தவறுன்னு சொல்றோம். ஆனா தவறு அல்ல. அந்த மனம் எதை தேடுது? ஒரு முழுமையான இன்பத்தை தேடுது. அப்படித்தானே? அப்ப தெரியாத காரணத்தினால இதுவரைக்கும் எதிலிருந்து இன்பத்தை பெற்றதோ தெரிந்த விஷயம் அதிலேயே போகுது. இங்குதான் குருமார்கள் வராங்க. குரு நமக்கு ஏன் தேவைன்னா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க. வள்ளுவர் அழகா சொல்றார், அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அந்தணன் என்பவன் யாரு? அந்தத்தை உணர்ந்தவன், உண்மையை உணர்ந்தவன் யாரு? அந்தணன். குரு. அந்தணன்னா பூணூல் போட்டவன் அல்ல. அந்தம் என்றால் சிவம். சிவத்தை உணர்ந்தவன் அந்தணன். வேதாத்திரி மகரிஷி ஒரு அந்தணன், பூணூல் போடாத அந்தணன். அறவாளி அந்தணன், சாதாரண அந்தணன் அல்ல. அந்தத்தை உணர்ந்தவன் அறம் நின்று வாழ்வான். அவனுடைய வாழ்வு முழுமையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒருவனை அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால். தாள் என்று சொன்னால் அவன் காட்டுகிற வழி, அடி, தி ஸ்டெப்ஸ், மாஸ்டர்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. குருனுடைய அடி. அவர் எந்த வழியில் சென்று உண்மை உணர்ந்தாரோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்களுக்குத்தான் பிறவாளி நீந்தல் எளிது. பிறவாளினா என்ன? இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழின்னா வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பிறவாழ்வு, பொருள் நாட்டம், மனித உறவுகளின் தேடுதல், அதன் மூலமாக இன்பத்தை பெருக்குதல் என்கிற நாட்டம், இதைத்தான் பிறவாளி என்று சொல்றார். பிறவாளி நீந்தல் அரிது. யாருக்கு? அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. குருவை சேர்ந்துட்டோம், குரு காட்டுற வழியில போனா பிறவாளி நீந்தல் எளிது. பிறவாளினா என்ன? பொருள் சேர்க்கை, மனித உறவுகளுடைய சேர்க்கை, அதன் மூலமாக இன்பத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் பிறவாளி. இது துன்பத்தை தரும். அப்போ குருவை சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க ஒரு வழியை காட்டுறாங்க. என்ன வழி? இதுதான் நீங்க கிளைமேக்ஸ் நீங்க தெரிந்து கொள்ளணும். சீடர்களை பார்த்து சொல்றார், உனக்கு வேண்டியது அமைதி கூட அல்ல. உண்மையில நம்ம யாரும் அமைதியை ஒன்றும் தேடல. அமைதியை தேடுறத சும்மா இருந்தா போதும், அமைதி தானே. அதுக்கு ஒன்றும் சிரமமே. அமைதியா அமைதின்னு சொல்றோம். அல்டிமேட்டா யார்கிட்ட போய் கேட்டாலும் உனக்கு என்னப்பா வேணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அமைதி வேணும்மா. எங்கப்பா கோயிலுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? அமைதி வேணும்மா. அமைதி வெளியிலிருந்து கிடைக்குமா? அமைதி எங்கேயாவது கோயில்ல உங்களுக்கு முருகனோ பிள்ளையாரோ அமைதி கொடுத்துருக்காரா?
1 கோடி ரூபாய் கொடுங்க நான் அமைதி தாரேன்னு யாராவது சொல்றதுக்கு இருக்கா? அமைதிங்கிறது ஒரு பொருள் அல்ல. அப்ப அமைதிங்கிறது ஒன்று வேணும்னா என்ன செய்யணும்? சும்மா இருந்தா அமைதி தானே. நீங்க அமைதியா என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதானே. ஆனா சும்மா இருக்க முடியுதா? அப்போ யாருமே பேச்சுக்கு சொல்லிக்கிறோம் அமைதி வேணும்னு. அவன் தேடுவது இன்பம், சுகம், மேக்சிமம் கம்ஃபர்ட் இன் லைஃப். வாழ்க்கையில அதிகபட்ச சுகத்தை தான் நாம நாடுறோம். அதுக்காக தான் ஒவ்வொரு நேரமும் அதை அனுசரித்து எண்ணுவது செய்வதெல்லாம் இருக்கு. அப்போ குரு சொல்றாரு, நீ தேடுவது சரிதான். உனக்கு என்ன வேணும்? த மேக்சிமம் கம்ஃபர்ட், சுகம், அளப்பரிய சுகம் உனக்கு வேணும், நான் தரேங்கிறார். எப்படிங்க? நீ சும்மா இருந்து கண்ணை மூடி உள்ள பாரு, உனக்கு உள்ளதான் அந்த ஆனந்தம் இருக்குதுங்கிறார். ஒரு குரு சீடனுக்கு சொல்வது, நீ வெளியே தேடக்கூடிய சுகம், ஆனந்தம், இன்பம், அளப்பரிய இன்பம் உனக்குள்ள இருக்குது. முதல் உபதேசம். அப்போ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, முதல் நீ have faith on குரு. குருக்கு மேல என்ன வேணும்? பக்தி. பக்தி குருக்கு மேல முதல்ல பக்தி. அவர் என்ன சொல்றாரோ, சரிங்க ஐயா எனக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா, அப்ப நான் என்ன செய்யணும்? தீட்சை கொடுத்தாச்சு. உள்ள பாரு, நீ உள்ள பாரு, உள்ள இருக்கு. ஜீசஸ் சொல்றார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். கவனிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? பரலோக ராஜ்யம் என்ன? இறைவன் இருக்கிற இடம். சமீபத்தில் உன் மனதில் இருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள், உள்ள பாருன்னார். 180 டிகிரில டர்ன் அபவுட். உன் மனம் வெளியில போயிட்டு இருக்கு, அது அப்படியே திருப்பி உள்ள பாரு, உள்ள இருக்குன்னார். The kingdom of God is within you. இறைவனுடைய ஆட்சி அங்க போட்டு பாருங்க. இறை ஆட்சி, அறிவொளியின் ஆட்சி. இறை ஆட்சி எங்க இருக்குதான்? The kingdom of God is within you. உன்னுள்ளே இருக்குது, மனம் திரும்பினார். சாமிஜி சொன்னார், நீ மனம் திரும்பி உள்ள பாருப்பா. கண்ணை மூடி பண்ணாம உள்ள பார்த்தோம். எதை பார்த்தோம்? சினிமா தியேட்டர்ல கியூல நிக்கிறது, சந்தையில காய்கறி வாங்கிட்டு இருக்கிறது. ஐயோ நேற்று கடன் ஒருத்தன் தரணுமே, அங்க வரது மாதிரி இருக்குது மனசுல. கடன்காரன் வருவான், கடன் கொடுத்தவனு வருவான், வாங்கணும்னு வருவான். ஐயா உள்ள போக முடியல, உள்ள ஒண்ணுமே தெரியல. அப்படித்தானே? அப்போ அவர் சொன்னாரு, அவ்வளவு சீக்கிரம் உள்ள பார்க்க முடியாது. பார்க்க சொல்லிட்டேன், பார்க்க முடியாது. அதை தடுத்து கொண்டிருப்பது என்னன்னு பாருங்க. உள்ள பார்த்ததும் எது அதை தடுத்து கொண்டிருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள். அப்ப எண்ணங்களுடைய வகையை பாருனார். என்ன மாறாயுதல் பாக்குறீங்களா? பயிற்சி செய்றீங்களா? அந்த எண்ணத்தினுடைய வகையை பாரு. அந்த எண்ணம் ஏன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குன்னு பாரு. அது காரணம், நான் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் அனுபவிக்கல, ஆகவே அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப முதல் அனுபவி, என்ஜாய் இட். திருமணம் செய்துக்கோ. திருமணம் மாற்றுவதே மூவாசைன்னு கேட்டார் இல்லையா? ஆனா மூவாசையை மாற்றணும். ஆனா எடுத்த உடனே மாற்றுன்னா இங்க வரமாட்டாங்க. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை என்ற மூவாசையும் மாற்றுவதேன். ஏன்னா அது வேணும். முதல் என்ஜாய் இட். திருமணம் செய்துக்கோ. ஆண் பெண் நட்புனா என்ன புரிச்சுக்கோ. குழந்தை பெத்துக்கோ. தொழில் செய், சம்பாதி, வாழ். வாழுகின்ற போதுதான் வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள் நமக்கு நல்ல தெரியும். திருமணம் ஆவதற்கு முன்னாடி ஒரு பெண் செல்ல அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா நல்ல அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, அதுல ஒரு மயக்கம். தொடக்கூட இல்லை, பார்க்க கூட இல்லை. சில நேரத்தில் பஸ்ல உட்கார்ந்து இருப்பேன், யாரோ ஒருத்தர் பின்னாடி தொடர மாதிரி இருக்கும். அது பெண்ணுங்கிறது எனக்கு உணர்வு கேட்டது, சுகமா இருக்கும். திரும்பி பார்த்தா கிழவி. ஐயே, அந்த சின்ன வயசுல அப்போ இது ஒரு கிளுகிழப்பு. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்ப திருமணம் ஆவதற்கு முன்பு எந்த பெண் எனக்கு சுகத்தை தருவாள் என்று நான் கருதினேனோ, எந்த ஆண் எனக்கு சுகத்தை தருவான் என்று ஒரு பெண் கருதினாலோ, ஆனா திருமணம் ஆன பிறகு நீங்கள் எதிர்பார்த்த சுகம் 90 நாள்ல போயிடுச்சா இல்லையா? நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அப்போ அந்த சுகம் நிலையான சுகம் அல்ல. கிடைப்பதற்கு முன்பு அதை பற்றிய சிந்தனை மிக உயர்வான சிந்தனை, அதிகபட்சமான எதிர்பார்ப்பு. ஆனால் கிடைத்து அனுபவித்த பிறகு சீ இவ்வளவுதானா ஆயிடுச்சா இல்லையா? இல்லை. அப்போ எது எது உன்னை தடுத்து கொண்டிருக்குது என்று பாரு. உன் எண்ணத்தை பாரு, எதை நாடுகிறதுன்னு பாரு, எதற்காக நாடுகிறதுன்னு பாருங்கும் போது தற்சோதனை பயிற்சி வருது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் வருதா இல்லையா?
இதெல்லாம் செய்து 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 கடந்த கால வாழ்க்கை அனுபவத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு சிந்தனை செய்தா இந்த உலகாயுத வாழ்க்கையில நாம தேடக்கூடியது உண்மையிலேயே நமக்கு பெரிய சுகத்தை தராதுங்கிற முடிவுக்கு வர முடியும். அதுக்குத்தான் தற்சோதனை பயிற்சி. அந்த தற்சோதனை பயிற்சியும் செய்து மனம் தூய்மையாகி வெளியில தேடுவது கொஞ்சம் குறையும் போது மனம் கொஞ்சம் ஆழமா போகும். வெளியில போகிற மனதை திருப்பி பார்த்தால் மட்டும் போராது. அது வெளியில எதையோ தேடிட்டு இருக்கு பாருங்க பகல் பொழுது. அந்த தேடுதலும் கொஞ்சம் குறைய குறைய அது எப்படி தேடுதல் குறையும்? உங்களுடைய சுய சிந்தனை, இதுவரைக்கும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் பெற்ற அனுபவங்கள், உங்களுடைய மனைவி, கணவன், குழந்தைகள், இந்த சமுதாயம் உண்மையிலேயே உங்களோடு உண்மையான அன்போடு இருக்குதா? அந்த உறவு உண்மையானது தானா? வலுவா இருக்குதா? அல்லது தன்னுடைய தேவைக்காக மட்டும் வர்றாங்க, இல்லைன்னா வரலையா? பார்க்குறோமா? இதெல்லாம் சிந்திச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பற்று, பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசை விட்டு விலகும். இதைத்தான் பிரத்யஹாரா பதஞ்சலி யோகி அஷ்டாங்க யோகம் சொன்ன போது பிரத்யஹாரா வித்ட்ரால் ஃப்ரம் தி மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், பொருள் தொடர்பிலிருந்து, உலகாயுத தொடர்பிலிருந்து யூ ஹேவ் டு வித்ட்ரால் யுவர் மைண்ட். மனதை என்ன செய்யணும்? வித்ட்ரால் எடுக்கணும். ஹவு? சிந்தனை, கடந்த கால வாழ்க்கை, என் மனைவியோட நான் வாழ்ந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையில என் மனைவியிடம் பெற்ற உண்மை என்ன? நான் பெற்ற குழந்தைகள் 25, 27 ஆண்டு காலமாக அவரிடம் பெற்ற அனுபவம் என்ன? நான் என் தந்தையிடம் வைத்த உண்மையான பாசம் என்ன, அன்பு என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நானும் போலி, என்னை சூழ்ந்திருப்பவர்களும் போலி. நான் என் மனைவியை நாடுவதும் எனக்காகத்தான், என் குழந்தைகளோட அன்பா பேசுவதும் என் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குத்தான். தெரியுதா இல்லையா? நான் என்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு என் மனைவியிடம் இனிமையா பேசுறேன், என் குழந்தைகளோட இனிமையா பேசுறேன். நான் இனிமையா பேசி அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறேன் என்பது அல்ல, என்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு. இதே போல மற்றவர்கள் என்னோடு இனிமையாக பேசுகிறார்கள், அணுகுகிறார்கள். எதற்காக? அவருடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக என்று சிந்திக்க சிந்திக்க இந்த பாசமும் பந்தம் என்ன ஆயிடும்? தானா வித்ட்ரால். ஆனாலும் நான் என் மகனையோ மகளையோ என்ன செய்ய வேண்டியதில்லை, மனைவியோ வெறுக்க வேண்டியதில்லை. ஏனால் அவர்கள் எனக்கு சுகத்தை தருகிறார்கள். என் மனைவி எனக்கு சுகத்தை தருகிறாள், என் குழந்தைகள் எனக்கு ஒரு சேவகம் புரிகின்றார்கள், என்னுடைய சமுதாயம் எனக்கு பல வகைகளை நன்றி செய்கிறது. ஆகவே கடமை உணர்வின் நிமித்தம் நான் உறவு கொள்கிறேன், அன்பின் நிமித்தம் அல்ல. அன்புனா என்னன்னே எனக்கு தெரியாது. முதல்ல என்னுடைய போலித்தன்மை நான் உணரணும், உங்களுடைய போலித்தன்மை நீங்க உணரணும். அவ எப்படி நான் என்னுடைய அணுகுமுறை போலியோ அதே போல என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், என்னை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்னோடு வைத்துக் கொண்டிருக்கிற அணுகுமுறையிலும் போலித்தன்மை உண்டு என்று புரிந்து கொண்டால் முதல் ஞானம். இப்பதான் உங்களுக்கு எப்படி பற்றிலிருந்து நம்மை மீட்பது என்கிற யுக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த யுக்தி போச்சுன்னு வைங்க, பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய ஒரு கேப் வில் பி ஃபார்ம்ட். ஒரு கேப், ஒரு டிஸ்டன்ஸ். எனக்கு என் மனைவிக்கும், எனக்கு என் குழந்தைகளுக்கும், என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கதாக இனிச்சு இனிச்சு பேசிட்டு இருக்கிறானே என் நண்பன், அவனுக்கும் எனக்கும். இந்த கேப் வர வர நான் கண்ணை மூடி தியானம் பண்றேன், யாரும் வரமாட்டாங்க. அப்படியே கடங்காரம் வந்தாலும் ஓடிடுவான். ஏன்னா எனக்கு அவனுக்கு என்ன ஆயிப்போச்சு, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பொண்ணுக்கு 25 வயசு, கண்ணை மூடுறாங்க அந்த அம்மா, அந்த பொண்ணு நிக்குது முன்னாடி, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, இருக்கா இல்லையா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி உனக்கு ஆகிற நேரத்தில் ஆகும், நான் என்ன செய்ய? மனசு சும்மா இருக்கும். வித்ட்ரால், டோட்டல் வித்ட்ரால். முழுமையாக மனம் புறத்தொடர்பிலிருந்து விடுதலை அடைகிறது. அப்புறம் மீண்டும் கண்ணை மூடுறீங்க, அப்ப தானா உள்ள போகுது. எதுவுமே அந்த மனதை என்ன செய்ய முடியாது, தடுக்காது. எந்த தடையும் இல்லை. பந்தமும் பாசமும் சொந்தமும் இருக்குமானால் தடை ஏற்படும். இந்த பந்தத்தையும் பாசத்தையும் அறுக்க சொல்லல, வெறுக்க சொல்லல, ஒதுக்கவும் சொல்லல. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை என்னன்னு தெரிந்து கொண்டீங்கன்னா அது போலி, மாயை.
எனக்கு எந்த வகையிலும் பயன் தராது. ஆனால் கடமை நிமித்தம் என் மனைவிக்கு செய்ய வேண்டியது, என் குழந்தைக்கு செய்ய வேண்டியது. நான் சின்ன பையனா இருக்கும், எனக்கு ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்பட்டேன், வந்தா, ஆகவே நான் கடமை, எனக்கு அங்க ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு போச்சு, ஆகவே இதை செய்யறேங்கிற அளவோட நான் கண்ணை மூடனா இப்போ நோ டிஸ்டர்பன்ஸ். எனக்கு ஒரு கடமை இல்லை. கண்ணை மூடியாச்சுன்னா ஒரு கடமை இல்லை. என்கிட்ட கேட்டுட்டு இவ்வளவு பெரிய இயற்கை இந்த சமுதாயம் இறைவன் படைச்சான், அப்படி ஒரு லாஜிக். அது ஒண்ணும் இல்லை. கண்ணை மூடுற சும்மா. எப்போ மனசு சும்மா இருக்குது பாருங்க. என்று என் மனம் எனக்கு ஒரு கடமையும் இல்லை என்று, மனித உறவுகள் போலித்தன்மை உடையது என்று இந்த மனம் அறிகின்றதோ, நானும் போலி. நான் என்றால் என் மனம், என் மனைவியின் மனம், என் குழந்தைகளின் மனம், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மனம் போலி என்று நான் நினைக்கிறேனோ, அப்போ எதுவும் என்ன தடுக்காது, தடுக்க முடியாது. ஏன்னா அது போலி, ஷேடோ. போலினா என்ன? ஷேடோ, நிழல். நிழல் எப்படி தடுக்கும்? நிஜம் தடுக்கும், நிழல் தடுக்குமா? ஒரு கம்பம் நிஜமா நின்னா போய் முட்டிடலாம். கம்பத்தினுடைய நிழல் எப்படி தடுக்கும்? என் மனம் நிழல். மனித சமுதாயம் மனதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஒட்டுமொத்த மனித சமுதாய நிழல், எந்த நிழலும் என்னை தடுக்க முடியாதுங்கிற அறிவை நான் பெறுகின்ற போது, நான் கண்ணை மூடுகின்ற போது எதுவும் என்னை தடுக்கல, நான் சிவமாயிடுறேன். முதல் முறையா நான் சிவமா மாறுறேன். அந்த சிவத்தை உணர்கின்ற போது ஒரு சில உண்மைகள் உள்ளுணர்வாக வெளிப்படும். ஆஹா, எவ்வளவு பேரானந்தம்! இவ்வளவு பேரானந்தத்தை உள்ளே வைத்துக் கொண்டு நான் தட்டு தடுமாறி வாழ தெரியாம வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்ப மீண்டும் இந்த சமுதாயத்தை பார்க்கிறேன். இந்த உண்மை தெரியாம இந்த சமுதாயம் இப்படி வாழுதேன்னு நினைக்கிறேன். ஞானி, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த உண்மையை அறியாமல் இருக்கும் இடத்தை விட்டு விட்டு, இந்த ஆனந்த சுரூபம் இருக்கும் இடத்தை விட்டு விட்டு இந்த மனித சமுதாயம் எங்கெங்கோ தேடி எதிலையோ தேடி துன்படையுதேன்னு பார்த்த உடனே மீண்டும் அந்த சமுதாயத்தை பார்க்குது. முதல் முறையை எப்படி பார்க்குது? அன்போடு பார்க்குது. எப்ப அன்பு வருது பாருங்க. இதுவரைக்கும் போலி போலின்னு எந்த மனதை சொன்னேனோ அந்த மனம் என்ன மனமா மாறுது? லவ். முதல் முறை அந்த பார்வையே தனக்குள் ஆனந்தத்தை பார்த்ததும், இந்த ஆனந்தத்தை அறியாமல் அறியாமையில் இந்த மனிதர்கள் துன்பத்தில் போறாங்களே, இவர்களுக்கு இந்த வழியை காட்டணுமேன்னு சொல்லும் போது, அந்த அறியாமையில நமக்கு யாரு துன்பம் தந்தாலும் ஏற்றுக்கொள்ற பக்கம் வந்து போயிடும். முதல் முறையா எந்தெந்த மனிதரை வெறுத்தோமோ, போலின்னு சொன்னோமோ, அது போலி இல்லை, உண்மையினுடைய புறம். அர்த்தத்தை நீங்க நல்லா புரியும். முதல்ல போலின்னு சொன்னேன், இப்ப எதுவுமே போலி அல்ல. எப்போ? இங்கு ஆனந்தத்தை உணர்ந்த பிறகு, அறிவு தெளிவான பிறகு, எதுவுமே போலி அல்ல, உண்மையின் புறம். அது என்னது? உண்மையின் புறம்னா என்ன? உண்மை என்பது ஆனந்தம், புறம் என்பது துன்பம். அறிவு என்பது உண்மை, உள்மை. மனம் என்பது புறம். ஒரு சூறாவளி சுத்துது, புறம், அதனுடைய மையம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. அமைதி உள்மை, புறம் இயக்கம். உண்மையினுடைய புறம், உள்தோற்றம் புறத்தோற்றம்னு ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மாங்காய் இருக்கு, புறத்தோட்டம். ஒரு மாம்பழம் இருக்கு, புறத்தோட்டம். மாங்காயினுடைய உள்தோற்றம் என்ன? உள்தன்மை என்ன? புளிப்பு. பழத்தினுடைய உள்தோற்றம் என்ன? இனிப்பு. அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் ஒரு உண்மை இருக்கு. எது புளிக்குதோ அதுவே தானே இனிக்குது. அப்போ உண்மை என்ன? ஒரு இடத்துல புளிப்பா இருக்கு, இன்னொரு இடத்துல இனிப்பா இருக்கு. உண்மை ஆனா ஒண்ணுதான். அப்ப இடத்துக்கு தக்கவாறு தன்னுடைய புறத்தோற்றத்தை மாற்றுது பாருங்க. ஆகவே அது போலின்னு சொன்னோம். மாறிக்கொண்டே இருப்பதனால மாயை, மாறாது இருக்கிறதுனால உண்மைன்னு சொன்னோம். அப்ப என்னுடைய உண்மையை நான் உணர்கின்ற போது, என்னுடைய மாறாத தன்மை உணர்கின்ற போது, இதே மாறாத தன்மை எல்லாத்திட்டையும் இருக்கு, எல்லா ஜீவங்கள்ட்டையும் இருக்கு நான் தெரிஞ்சு கொள்றேன். அப்படி நான் தெரிந்து கொள்ளும் போது, அவர்கள் அதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால, புறமாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி தவறுகளை செய்யறாங்க. தெரிஞ்சுட்டா செய்ய மாட்டாங்க என்னை போல அப்படின்னு அந்த உன் மனசு சொல்லும். எப்படி ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தை அப்படியே நடக்கும்போது கைக்கு எட்ட தூரத்தில் ஒரு பாட்டில் இருந்ததுன்னா தட்டி உடைச்சிடும். அதுக்கு உடையிறதுன்னா என்னன்னு
தெரியுமா? குழந்தைக்கு உடைறதுன்னா என்னன்னே தெரியாது. ஏதோ எடுக்கும் கீழே போடும். அந்த குழந்தைய எந்த தாயும் கோச்சிக்கிறது இல்லை. அதே 3 வயசு பையன் எடுத்து கீழே போட்டா அடிச்சு போடுவாங்க. இப்போ அந்த ஞானிகளுக்கு நாமெல்லாம் யாரு? 10 மாத குழந்தைகள். கோச்சிக்க முடியாது. அதான் வள்ளுவர் சொன்னார், உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. நாம நல்ல தவம் பண்ணி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு யாரு துன்பம் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். உற்ற நோய் நோற்றல் ஏற்றுக்கொள்வோம். உயிருக்கு உருகன் செய்யாமை, எந்த ஜீவனுக்கு என்ன செய்ய முடியாது? துன்பம் கொடுக்க முடியாது. எதனுடைய வெளிப்பாடு? அற்றே தவத்திற்கு உரு. தவம் செய்து உள்ளத்துல உருவான ஒரு உருவாக்கம். கிரியேட்டிவிட்டி இஸ் லவ், கிரியேட்டிவிட்டி இஸ் கம்பேஷன். அன்பும் கருணையும் அங்க ஏற்பட்டு போகுது. ஏன்? துன்பம் தருவனையும் அவன் ஏற்றுக்கொள்றான். ஏன் ஏற்றுக்கொள்றான்? இவன் துன்பம் தரல, அவனுடைய அறியாமை. இந்த ஏற்பு திறன் வந்து போச்சுன்னா நமக்கும் துன்பம் இல்லை, சமுதாயத்துக்கும் துன்பம் இல்லை. இந்த இடத்துக்கு வரலன்னு வைங்க, துன்பம் என்னைக்கு நம்ம விட்டு போகாது. இங்க இருக்கிற உங்களுக்கு துன்பம் தவிர்க்கப்பட வேண்டும், இன்பம் பெரிய இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்குமானா நீங்க வேற எந்த முயற்சியும் எடுத்தாலும் பயனில்லை. நீங்க நல்லா படிச்சு உங்க குழந்தைகளை படிக்க வச்சு பெரிய பதவி பெரிய தொழில் செய்து கொடுத்து கை நிறைய சம்பாதிச்சாலும், மேக்சிமம் லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்றாங்க, சொஃபாஸ்டிகேட்டட் லைஃப், மிக உன்னதமான சுக வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குறை, ஒரு பள்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எதையாவது தேடும். நீங்க பாருங்க, எந்த கோடீஸ்வரனா சும்மா இருக்கான? அவன் தான் அதிகம் சும்மா இருக்க மாட்டான். நாம கொஞ்சம் சும்மா இருப்போம். ஏன்னா நம்மளால முடியாது, கையில ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் இருந்தா போதும், அது எப்படி பெருசாக்குறது? பெருசாயிட்டா போதும், அது இன்னும் எப்படி பெருசாகுது இல்லையா? எதற்கு தெரியாது, அவனுக்கே தெரியாது. இதுதான் மாயைன்னு சொல்றோம், மயக்கம். எதுக்குன்னு தெரியாது. ஆகையினால முதல் நிலையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, எது நானாக இருக்கிறதோ, எது என்னுடைய யதார்த்த நிலையோ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்கின்ற போது நான் எதை வெளியே தேடுகின்றேனோ அது என்னிடமே இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை உண்மை உங்களுக்கு வரும். அப்ப தானா என்ன ஆகி போயிடும்? இப்ப வாழ்க்கையில போராடிட்டு இருக்கோம் பாருங்க. எப்படி போராடிட்டு இருக்கீங்களா? இல்ல ரொம்ப அமைதியா வாழ்க்கையை செலுத்துறீங்களா? ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? ஸ்ட்ரகிள், போராடுறோம். போராடுறவங்க யாரும் இல்லை, போராடுறவங்களே இல்லை. போராட்டமே வாழ்க்கை. இந்த போராட்டம் நின்று போகும். எதனாலையும் போராடாது. பவுனுக்கு விலை கிராமுக்கு 1000 ரூபாய் எட்டி போச்சு, அதனால என்ன? இல்ல வாங்கண்டமா? வாங்க வேண்டாம், போராட்டம் இல்லை. ஐயோ வாங்கணுமேங்கும் போது என்ன ஆயிருச்சு? 1000 ரூபாய் போச்சு, இன்னும் 1500 ஆகும்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள என்ன ஆகி போச்சு? இப்போ அது 1500 ஆகுதோ இல்லையோ, போராட்டம் ஆரம்பிச்சு போச்சு. இப்படி தினசரி நம்ம மனசுல சில பல காரணங்களை வைத்துக்கொண்டு இந்த மனசு போராடிட்டே இருக்கு, நிறைவே இல்லை. மனசுக்குள்ள போராட்டம் இருந்தா எப்படி நாம இயற்கையை கண்டு ரசித்து வியந்து ஆழ்ந்து ஆய்ந்து மகிழ்ச்சியுற்று இருக்க முடியும்? ஆனா கவிஞர்கள்லாம் அப்படிதான் பாடுறாங்க, ஞானிகள்லாம் அப்படிதான் பாடுறாரு. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. நமக்கு எங்க இன்பத்தையே காணமே, துன்ப ஊற்றாய் நிறைந்த நம்ம பாடணும். அப்படித்தானே இருக்கு வாழ்க்கை. அப்ப அவருக்கு மட்டும் ஏன் இந்த இன்ப ஊற்றுன்னு சொல்றாரு? ஏன்னா ஒன்னும் வேண்டான்னு வந்துட்டாரு. எனக்கு ஒன்னும் வேண்டாம். ஏயா வேண்டாம்? உனக்கு எது வேணும், எதற்காக வேணும்னு தேடுறியோ அது என்னுள்ள இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். சிம்பிள் லாஜிக், வெரி வெரி சிம்பிள். நீங்க அவருக்கு மேல ஃபெய்த் இருக்குமானால் ஒரே ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்க, நாம எதை வெளியில் தேடுகிறோமோ அது நம்மிடம் இருக்கு. இதை நீங்க பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. காரணம், நம்முடைய ஆசா பாசங்கள், தாறுமாறான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை முறைகள், கலாச்சாரங்கள், பண்பாடு. அதை விடுவதற்குரிய சிந்தனை கிடைக்குமானால்
கண்ணை மூடி அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி இருந்து பாருங்க. உடல் முழுவதும் உணர்வா மாறிடும். என்ன உணர்வு? ஆனந்த உணர்வு அப்படி ஏற்பட்டு போகும். ஆனா அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சில வல்லமை வேணும். அந்த வல்லமை எப்போது கிடைக்கும்? சிந்தனை தான். இப்போ மாமியார் மருமகள் வச்சுக்கோ, பெண்கள் நிறைய இருக்கிறது. அந்த பெண் பூந்துட்டு போகும்போது என் மாமியார் எப்படி இருப்பான்னு ஒரு நெகட்டிவ் பார்வை தான் பார்க்கும். மாமியார் எப்படி பார்ப்பா, வரக்கூடிய எப்படி இருப்பாளோ நெகட்டிவ் தான் பார்க்கும். எப்படி இருந்தா என்னன்னு இவளும் பார்க்கறது இல்லை, அவளும் பார்க்கறது இல்லை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன்னு யாருக்கும் தைரியம் இல்லை. இந்த சூழ்நிலை என்ன பாதிச்சிருமோன்னு கூட அச்ச உணர்வோடய நம்ம போறோம் பாருங்க, பாதிக்க தான் செய்யும். அப்போ இந்த மாதிரி சிந்தனை வரணுமானா நமக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவத்தை உணர்வதை தவிர ஒரு வழியே இல்லை. திருப்பி நீங்க மனசுல பதிவு வைத்துக் கொள்ளுங்க. நமக்குள் ஒன்று இருக்கிறது. அதற்கு என்ன பேர் வேணாலும் கொடுத்து விடுங்க. தெய்வம்னு பேர் கொடுத்தாலும் சரி, அல்லது ஆனந்தம் என்று பேர் கொடுத்தாலும் சரி, அறிவுன்னு கொடுத்தாலும் சரி. வள்ளுவர் அதெல்லாம் விட்டுட்டு அதுன்னு சொல்லிட்டார். வார்த்தைகள்ல மொழிகள்ல உட்படுத்தாம அது ஐயப்படாது, ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். ஐயப்படாது, வித்தவுட் எனி டவுட்ஸ். அகத்து அது எது? பேர்லாம் சொல்லல, அது உணர்வானை. அப்ப நாம சந்தேகம் இல்லாம ஐயம் திரிவர அப்படி கண்ணை மூடி எது நானா இருக்குதுன்னு உணர்ந்து அறிந்துட்டோமானால் மீதெல்லாம் தானா நடக்கும். எதை உணர்கிறோமோ அந்த உணர்விற்கு ஒரு சூப்பர்லேட்டிவ், ஒரு உயர்வான ஒரு பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதற்கு இறைவன், தெய்வம், ஆண்டவன், கடவுள் ஒரு பேர் வச்சாங்களே தவிர அது பெயர் சொல்லே அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிந்திக்கும் போது கடவுள் என்பது பெயர் சொல்லல்ல, அது வினை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? கடவுள் என்பது பெயர் சொல்லல்ல. இறைவன் பெயர் சொல் தானே, பெயர் சொல்லல்ல. கடை சம்ஜன சொல்லிருக்க, கடை உள். அப்ப கடை என்பது வினையா பெயரா? வினை தானே. அப்ப தெய்வம் என்பது பெயர் சொல்லல்ல, he is not a person. அது ஒரு வினை, கர்மா. அந்த கர்மா வினை செயலாகவும் இருக்கலாம், செயலாற்று இருக்கலாம். செயலற்று இருப்பது ஒரு வினை, தெரியுமா உங்களுக்கு? இப்ப சும்மா இருக்கணும்னா, சும்மா இருக்கணும் என்ன? சும்மா இருக்கணும், இருக்க முடியுதா? முடியல. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வினை தேவைப்படுது. அதான் தியான பயிற்சி, அது ஒரு வினை. அப்போ தெய்வம் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். அது ஒரு கர்மா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அது எப்ப பெயர் சொல்லு நினைக்கிறீங்களோ அப்பவுமே என்ன ஏற்பட்டு போகுது? அந்த கடவுள்கிட்ட கேட்டா கொடுத்துருவான், நம்பிக்கை வந்து போச்சு. இப்படி கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நீங்களா நினைக்கிறீங்க? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்லி வைக்கிறோம், தரவே மாட்டான். தெய்வத்தால் ஆகாது. வள்ளுவர் மிக அழகா சொல்றார், தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அப்போ ஒரு தம்பி கேட்கிறாரு, அது எப்படிங்க? காட் இஸ் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உடையவன், அவனால் ஆகாது ஏதாவது உண்டுமா? இல்ல, ஆகும். அவனால் ஆகும், ஆனா ஆகாது. என்ன வித்தியாசம்னா, ஒரு மாங்கொட்டையை நீங்க கீழே போட்டு தண்ணியெல்லாம் ஊத்துறீங்க, அதுல இருந்து என்ன மரம் வழி வரும்? மாமரம் தானே வரும். நீங்க மாவித்தையை போட்டுட்டு முருகா இது வேப்ப மரமா வரும்னா வருமா? இதுதான் நம்முடைய விஷயம். இறைவனால் ஆகும். நீங்க ஒரு நெல்மணியை கீழே போட்டீங்கன்னா 100 நெல்மணியா திருப்பி தருவது இறைவன் செயல் தான். ஆனா நீ நெல்மணியை விதைச்சிட்டு வேம்பு வரணும், மா வரணும்னா வருமா? அதான் சாமிஜி அழகா சொன்னார், உன் செயலுக்கு விளைவாக வருவது தெய்வம். அப்ப நம்முடைய செயலை தான் நம்ம திருத்திக்கணும் ஒழிய வேண்டுதல் அவசியமே இல்லை. நீ செய்தா போதும் இறைவன் வருவான்.
விளைச்சலா வருவான். மிக சிம்பிள் லாஜிக். நீங்க எதையோ செய்துட்டு அறிவுபூர்வமாக எதையும் செய்யாம மயக்கத்துல ஏதோ செய்துட்டு ஆண்டவன் பிரார்த்தனை செய்தா தெய்வத்தால் ஆகாது. எப்ப தெய்வத்தால் ஆகாது? உன்னுடைய செயலுக்கு ஏற்றவாறு தான் அவனால் ஆகும். உன் செயல் தவறாக இருந்தா அவனால் ஆகாது. ஏன் இதை நான் இன்னைக்கு அழுத்தி சொல்றேன்னா, நாம அனைவருமே காலங்காலமா ஒரு தவறான விஷயத்த அது சரியான விஷயம் நினைச்சிட்டு அதை மையமா கொண்டு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். குறிப்பா இறை வழிபாடு தான். இதுதான் மகரிஷி அஞ்சுவது ஏன் எடுத்து உரைப்போனார். நானும் தைரியமா சொல்றேன், நீங்க எந்த கடவுளுக்கு என்ன வேண்டுதல் புரிந்து என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகாது. ஆனா நீங்க உங்களுடைய உடல் ஆற்றலாலும் அறிவாற்றலாலும் ஏதாவது செய்தா, ஒன்னு செய்தா 10 தெய்வம் கொடுக்கும். நீங்க ஒரு நெல்லை போட்டீங்கன்னா 10 நெல்லா திருப்பி தரும். கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனன், என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் 10 அடி எடுத்து வைப்பேன். என்ன அர்த்தம்? உன் செயல் 1, எனது செயல் 10. நீ ஒரு உருண்டை சோற வாய்க்குள்ள போட்டா போதும், நானே உள்ளுக்கிறது என்ன பண்ணிக்குவேன். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. இறைவனுடைய ஆட்சி அந்த உணவை வாங்கி அரைச்சி 7 தாதுக்களா பிரிச்சு இனவர்த்தி செய்யக்கூடிய வித்தையும் உற்பத்தி செய்துட்டு சும்மா இருக்கான் பாரு. நமக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? முடியா வளருது, நகமா வளருது, ஒவ்வொரு செல்லுகளா வளருது, பிரெயின் செல்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர். யார் உற்பத்தி பண்ணா? தெரியாது. அதான் தெய்வம். அப்ப இந்த உடலுக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த உடலும் ஆகி உடலை இயக்கி உடலை காத்து எல்லாம் ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதான் தெய்வம். அதை என்ன செய்ய முடியாது? பார்க்கலாம் முடியாது, ஆனா உணரலாம். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட். உணரலாம். எப்படி உணர்வது? நீ அதுவானால், மகரிஷி சொல்ற, நீ அதுவானால் அதுவே சொல்லும். எதுவானால், எது நீயாக இருக்கிறதோ எதுன்னு தெரியாது. நீ அதுவானால், எது நீயாக இருக்கிறாயோ நீ அதுவானால் அது உனக்கு சொல்லும். அப்ப நான் அதுவாக மாற வேண்டுமானால் நான் இதுகளெல்லாம் விடணும். நீங்க ஒன்றை பெற வேண்டுமானால் இன்னொன்று என்ன செய்யணும்? கொடுக்கணுமா வேண்டாமா? ஒன்றை கொடுத்தால் இன்னொன்று பெறலாம். அப்ப நான் அதை பெற வேண்டுமானால் இதை விட வேண்டும். எதை? இதை. எதை விடணும்? புரிஞ்சுட்டீங்களா? இதை விடணும்னா மெட்டீரியலா விட வேண்டாம், மென்டலி. என் மனைவியை நான் விடணும், மெட்டீரியலா விட வேண்டாம். விட முடியுமா? எனக்கு துணி துவச்சு போடணும், சாப்பாடாக்கி போடணும், விட முடியாது. மனதால